ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 28 ஃபேன்ஸ்க்கு மத்தியில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை நீங்கள் இன்னும் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் பார்க்கல, பட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்புனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாப்டரில் ஏகப்பட்ட கேள்விகள் ஃபேன்ஸ்க்கு எழும்புற அளவுக்கு தான் இந்த சாப்டர் இருக்குது. அது எல்லாத்தையும் அஃபிஷியல் சாப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் போடலாம். பட் இந்த ஐடாவோட டெத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐடாக்கு என்ன ஆச்சு? அவங்க கூடவே யாராலையுமே பீட் பண்ண முடியாத டேமன் இருந்தும் ஏன் ஐடா கொல்லப்பட்டாங்க? ஐடாவை கொல்ல மாமுஷி என்ன ட்ராப்பை யூஸ் பண்ணாருங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், காரா மெம்பர்ஸோட எல்லாரோட பேரும் ஏதோ ஒரு நம்பர்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கும். இதில் கோட், ஐடா, டேமன், பக்குன்னு 4 பேரை மட்டும் இந்த வீடியோவில் எடுத்துப்போம். கோடுங்கிறது சிஸ்டமில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸை குறிக்குது. இந்த ரூல்ஸ் தான் இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். அடுத்து பக்குங்கிறது கம்ப்யூட்டரில் உருவாகக்கூடிய எரர்ஸை குறிக்கும். ஐடாங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ப்ரோக்ராமரான ஐடா லவ்லேஸை குறிக்கிற விதமாக தான் இந்த ப்ரோக்ராமுக்கு இப்படி ஒரு பேரை வச்சாங்க. இந்த பேரை தான் ஐடாக்கு இக்கிமோட்டோ வச்சுருப்பாரு. கடைசியாக டேமன்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை குறிக்குது. இது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். இதோட வேலையே அன்னோன் த்ரெட்ஸில் இருந்து கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இந்த 4 கேரக்டர்ஸை வச்சே இந்த பிளாட் எப்படி போகுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இக்கிமோட்டோ பண்ணியிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேமன்கிறது ஒரு ப்ரோக்ராம். இது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். இதோட டாஸ்க் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது. இங்கே டேமன்கிற ப்ரோக்ராம் ஐடாங்கிற ப்ரோக்ராமை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் டேமன்கிற இவர் ஐடாவோட ப்ரொடெக்ஷனாக எப்போவுமே இருப்பாருன்னு நமக்கு முதல்லையே சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. டேமனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரை நைட், அதாவது பாதுகாவலன்னு தான் இன்ட்ரோவே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஐடாங்கிற ப்ரோக்ராம் நல்லா ஒர்க் ஆகணும்னா அதுக்கு கோட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். கோடோட வேலையே ப்ரோக்ராமுக்கும் கம்ப்யூட்டருக்கும் விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்குது. இதை அப்படியே பொருட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா கோடுமே முதல்ல ஐடாவோட ப்ரொடெக்டராக தான் இருந்திருப்பார். பட் ஐடா தான் அவரை பெட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டரில் கோட், டேமன்கிற இந்த ப்ரோக்ராம்ஸ் ஐடாங்கிற இந்த ப்ரோக்ராமை காப்பாற்ற பக்ஸ் கிட்ட சண்டை போடும். ஏன்னா இந்த பக் தான் அதிக எரரை காசு பண்ணி ப்ரோக்ராம்ஸை செயலிழக்க பண்ணும். இதே வேலையை தான் பொருட்டோவில் இருக்கிற இந்த பக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி ஐடாவோட சென்ட்ரேகன் எபிலிட்டிஸில் எரரை கிரியேட் பண்ணிட்டாரு. இதை யூஸ் பண்ணி தான் ஐடா தன்னை வாட்ச் ஓவர் பண்ணுறத இவர் பார்த்துருப்பாரு. இதுதான் ஐடாவோட வீக்னஸாகவும் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், பக் ஐடாவை ஹைஜாக் பண்ணி அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் எடுத்துட்டா டேமனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஐடாவை அழிச்சாதான் இந்த த்ரெட்ஸ் ஓயும். பட் எந்த ஒரு செக்யூரிட்டி ப்ரோக்ராமும் அதோட ஓன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை அழிக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது டேமனும் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருப்பார். இதனால தான் ஐடாவை மாமுஷி கண்ட்ரோல் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது ஐடா ஹைஜாக் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களை எப்படி மீட்கிறது? இதுக்கு என்ன வழின்னு கேட்டால், கம்ப்யூட்டரில் இப்படி ஒரு பக் ப்ரோக்ராமை டேமேஜ் பண்ணும்போது கோடும் டேமனும் அதோட ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு ரன் ஆகணும். அப்போ தான் இந்த பக்கை தூக்க முடியும், கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதை அப்படியே பொருட்டோல் எடுத்துக்கிட்டா டேமனும் கோடும் அலைன்ஸை ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் ஐடாவை மீட்க முடியும். சரி, இதிலிருந்து நீ என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மாமுஷி லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்து அடி வாங்குவார். அவரால் ஜெயிக்கவே முடியாது. ஐடா மாமுஷியால் தான் இப்போ வரைக்கும் ஷின்ஜூஸை அப்சர்வ் பண்ணுறத விட்டுருந்தாங்க. பட் இந்த மாமுஷியோட கதை முடிஞ்சுதா இல்லையான்னு பார்க்க ஐடா அவங்களோட சென்ட்ரேகனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ பக் அவரோட டிவைட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி டிவைட் ஆகி வந்து ஐடாவோட சென்ட்ரேகன் மூலமாக அவங்கள கேப்சர் பண்ணலாம்.
இப்படி தான் ஐடாவை இவரால் கண்ட்ரோல் எடுக்க முடியும். பட் இவங்க இப்படி மாறினதை இனிஷியலாக யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கதை போகலாம். ஏன்னா இது ஐடாவோட சென்ட்ரேகனுக்குள்ளே நடந்த பேட்டில். இதோட அவுட்கம் உடனே வெளியே தெரியாது. ஐடா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பக் அவங்கள கண்ட்ரோலில் வச்சுருப்பாரு. இதுக்கப்புறம் ஐடா ஷினோபிஸ்க்கு அகைன்ஸ்டாக திரும்பலாம். சைபாக்ஸை யூஸ் பண்ணி ஷினோபிஸை கூட காலி பண்ண நினைக்கலாம். அவங்கள ஒரு கட்டத்தில் ஐடா ரூல் பண்ணலாம். ஒரு பக்கம் கோட் கூட அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி டேமன் ஐடாவை காப்பாற்ற நினைக்கலாம். ஏன்னா ஐடாவை மாமுஷி கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு கோடுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் ஷின்ஜுஸை கிரியேட் பண்ணியிருப்பார். இவர் ஐடாவை சேவ் பண்ண அப்புறம் டேமன் லீஃப் வில்லேஜ் அழிக்க ஹெல்ப் பண்ணுறதா டீல் போடலாம். இந்த கேப்பில் ஷினோபிஸ் எல்லாரும் ஐடாக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுவாங்க. முக்கியமாக இது எல்லாமே சரடா வர்சஸ் ஐடாக்கான பேட்டிலை நோக்கி தான் போகும். இவங்களோட பேட்டிலுங்கிறது லெஜெண்டரியாக இருக்க போகுது. இதுக்கான ஹெவி ஃபோர்ஷேடோவிங்கை இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக லாஸ்ட் சாப்டரில் சுமிரோவோட கையால் சாகிறது நல்லதுங்கிற மாதிரி ஐடாவே சொல்லியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் இக்கிமோட்டோ இந்த லைனை வைக்க மாட்டார். இவங்களுக்குள்ள நடக்க போகிற இந்த பேட்டில் காலங்காலமாக நடக்கிற மாதிரி கூட காட்டலாம். லைக் இன்ட்ரா ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷன்ஸ்க்கு எப்படி ஒரு பேட்டில் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சென்ட்ரேகனுக்கும் சரடாவோட ஸ்பெஷல் மங்கிக்யோ ஷேரிங்கனுக்குமான பேட்டில் காலங்காலமாக நடக்கலாம். இந்த ஐஸை கூட குறிப்பிட்ட 2 மித்தாலஜிக்கல் கேரக்டர் பொசஸ் பண்ணதாகவும் அவங்களோட ரீஇன்கார்னேஷன்ஸ் இதை காலங்காலமாக பொசஸ் பண்ணுறாங்கன்னு கூட காட்டப்படலாம். ஏன்னா நருட்டோ லாஸ்ட் மூவிலேயே ஒரு பக்கம் ஐடாவோட சென்ட்ரேகன் பேட்டர்னை கொண்ட ஃப்ளாகோடவும் இன்னொரு பக்கம் சரடாவோட எம்எஸ் பேட்டர்ன் ஃப்ளாகோடவும் 2 கேங் சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஆரம்பித்த இந்த வார் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது சரடா வர்சஸ் ஐடாக்கான வாராக வந்து முடியுங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு பேட்டில் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சரடாவோட கையாலேயே முடிக்கப்படலாம். எஸ், மோஸ்ட் ப்ராபபிளி சரடா தான் ஐடாவை கொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபோர்ஷேடோவை இப்போலேருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொருட்டோ டிபிவி நருட்டோலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு இனிஷியலாக சொன்னாங்க. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னு புரியுது. ஏன்னா இந்த கதை பொருட்டோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லாமல் மற்ற எல்லா கேரக்டர்ஸோட தனித்தனி ஸ்டோரியை சொல்லுது. அந்த வகையில் இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே பொருட்டோ இன்டர்ஃபியர் ஆக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்னீக் பிக் வர இன்னும் எக்ஸாக்டாக 2 நாள் தான் இருக்குது. அது வந்தால் இந்த சாப்டர் எப்படி போக போகுதுன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதில் பொருட்டோவோட லெஜெண்டரி ஸ்வாடை காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் சாப்டர்லேயே செம்மையாக நான் ஹைப் ஆகிட்டேன். ஸ்னேக் பிக்கில் காட்டலைனா கூட அட்லீஸ்ட் இந்த சாப்டரில் ரிவீல் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாப்டர் எப்படி போக போகுது? நீங்கள் எதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.